இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். வேட்புமனு பரிசீலனை நிறைவு. அண்ணாமலை முருகன் மனு ஏற்பு. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கியது. வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. மொத்தம் 1403 பேர் 1749 வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். மனுக்களை பரிசீலனை செய்யும் பணி இன்று நடந்தது. கோவையில் பாஜகவின் அண்ணாமலை, நீலகிரியில் எல் முருகன், நெல்லையில் நயினார் நாகேந்திரன், மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம், விருதுநகரில் ராதிகா, தேமுதிகவின் விஜயபிரபாகரன், தேனியில் அதிமுகவின் நாராயணசாமி ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. ஸ்ரீபெரும்புதூரில் திமுகவின் TR பாலு, திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சியின் சசிகாந்த், தூத்துக்குடியில் திமுகவின் கனிமொழி, ஈரோட்டில் அதிமுகவின் ஆற்றல் அசோக்குமார் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. ஜாதி சான்றிதழ் குறித்து சந்தேகம் எழுப்பி நிறுத்தி வைக்கப்பட்ட நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவின் வேட்புமனு பின்னர் ஏற்கப்பட்டது. ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் மற்றும் இதே பெயரில் களமிறங்கியுள்ள மேலும் 5 OPS வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தேனி தொகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனின் வேட்புமனு 5 மணி நேர பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதேபோல் செல்வகணபதிக்கு 2 தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளது, தண்டனை விவரத்தை தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. இதனையடுத்து செல்வகணபதி வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டது. அவரது வழக்கறிஞர்கள் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து செல்வகணபதி வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சூடு பிடிக்கும் தேர்தல் களம். தமிழகத்தில் அமித்ஷா பிரச்சாரம். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கிறது. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் மோடி கோவையில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தி ஓட்டு சேகரித்தார். பிறகு சேலம் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றினார். பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வரவுள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதி சிவகங்கை மற்றும் மதுரையில் பிரச்சாரம் செய்கிறார். 5ஆம் தேதி சென்னையில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் என தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் தெரிவித்தனர். அமலாக்கத்துறையை சுத்தவிடும் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2023 ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். சுமார் 9 மாதமாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் மனு செய்தார். நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை சுமத்தியிருக்கிறது. செந்தில் பாலாஜியிடம் 67 கோடியே 40 லட்சம் ரூபாய் இருந்ததாக அமலாக்கத்துறை சொல்லும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான எந்த ஆதாரங்களும் இல்லை என செந்தில் தரப்பில் வாதிடப்பட்டது. அமலாக்கத்துறை அதை மறுத்தது. போதிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2015, 2016, 2017ஆம் ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி வங்கிக் கணக்குகளில் அதிகளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது. அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் மட்டும் 30 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையை முடக்கும் நோக்கத்தில் அவர் தொடர்ந்து பல மனுக்களை தாக்கல் செய்கிறார். அவருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் உள்ளன, அதனால் அவரை விடுவிக்க கோரும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி மனு மீது இன்று தீர்ப்பளிக்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த சூழலில் செந்தில் தரப்பில் நேற்று புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான சில ஆவணங்களை வங்கியிடம் நீதிமன்றம் கேட்டிருந்தது. அந்த ஆவணங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அந்த ஆவணங்கள் கிடைத்த பிறகு அதன் அடிப்படையில் வாதிட அனுமதிக்க வேண்டும். எனவே இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரும் மனு மீது மீண்டும் வாதங்களை முன்வைக்க நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் செந்தில் பாலாஜிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டுவிடும் என அந்த மனுவில் கூறப்பட்டது. செந்திலின் புதிய மனுவை விசாரிக்க வேண்டிய நீதிபதி அல்லி இன்று விடுமுறையில் சென்றதால் சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு மனு விசாரணைக்கு வந்தது. மனுவை ஏற்ற நீதிபதி அதற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார். டோக்கனருக்கு பணம் இல்ல, திமுகவினருக்கு பெண்கள் சாபம். தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை பிரச்சாரம் செய்தார். அவர் பேசும் இடங்களில் மக்கள் கூட்டமாக திரண்டனர். அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு டோக்கன் கொடுத்து திமுக நிர்வாகிகள் அழைத்து வந்திருந்தனர். பிரச்சாரம் முடிந்ததும் பணம் கிடைக்கும் என காத்திருந்தனர். சொன்னது போல ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் முடிந்ததும் பட்டுவாடா நடந்தது. அனைவருக்கும் தலா 100 ரூபாய் கொடுத்தனர். பட்டப்பகலில் பப்ளிக்காக திமுகவினர் பணம் கொடுத்தனர்.
என்னப்பா வேகாத வெயில்ல வந்திருக்கோம், 100 ரூபாய் தானா என பலரும் ஆதங்கத்துடன் கேட்டனர். சிலருக்கு அந்த 100 ரூபாயும் கிடைக்கவில்லை. பணம் கிடைக்காத பெண்கள் திமுக நிர்வாகிகளை நடு ரோட்டில் வைத்து கிழித்தனர். எங்க பணத்தையும் சேர்த்து நீங்களே தின்னுங்க என காட்டமாக திட்டினர். எவ்வளோம்மா டோக்கனுக்கு எவ்வளோம்மா? 100 ரூபா தானா? ஏமா டோக்கனை காட்டுங்கம்மா பக்கத்தில். பணம் கிடைக்காத விரக்தியில் டோக்கனை கிழித்து போட்டுவிட்டும் சிலர் கோபத்துடன் திரும்பினர். ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க வந்த உதயநிதியை வரவேற்க கூட்டத்தை கூட்டினர். அப்போதும் டோக்கன் கொடுத்து பணம் பட்டுவாடா செய்தனர். இப்போதும் அது தொடர்கிறது. பறக்கும் படை அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என அதிமுக பாஜக கூட்டணி கட்சியினர் கேட்டனர். கட்சி கூட்டம் நடத்த பள்ளிக்கு லீவு விடச் சொன்ன திமுகவினர். தாம்பரம் இரும்புலியூரில் சிஎஸ்ஐ சர்ச் வளாகத்தில் நடுநிலைப் பள்ளியும் செயல்படுகிறது. பள்ளி வளாகத்தில் திமுகவினர் ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளரை ஆதரிக்கும் வகையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். மேடை போட்டு மைக்கில் கட்சிக்காரர்கள் பேசியபடி இருந்ததால் அந்த சத்தத்தால் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டது. சர்ச் நிர்வாகத்தினருக்கு நெருக்கடி கொடுத்து வளாகத்தில் திமுகவினர் மீட்டிங் போட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு வந்தவர்கள் பள்ளி வளாகத்திலேயே புகைப்பிடிப்பது, சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். இது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தாம்பரம் மாநகராட்சி 63வது வார்டுக்கு உட்பட்ட எம்இஎஸ் ரோடு சிஐசி இங்கே ஒரு ஸ்கூல், ஒரு மிடில் ஸ்கூல் ஒன்று இருக்குது. 1லேருந்து 8th வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் அரசாங்க உதவியால் நடக்கக்கூடிய ஸ்கூல் இது. பக்கத்தில் ஒட்டின மாதிரி சர்ச்சு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுககாரங்க ஆலோசனை கூட்டம், செயல் கூட்டம் கட்டி இங்கே கூட்டணிக்காரங்களோட சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. இதில் மைக் சவுண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த பசங்களோட படிப்பும் கெட்டு போகுது. அதே சமயத்தில் எக்ஸாம் டைம் வர இதை வந்து அவங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போய் கேட்டிருக்காரு, இதை நடத்தக்கூடாது, நீங்கள் லீவ் விட்டுருங்க, ஸ்கூலில் லீவ் விட வேண்டியதானே, ஏன் லீவ் விட மாட்டேங்கன்னா ஒரு எக்ஸாம் டைம் நான் லீவ் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலில் நடத்தக்கூடிய கட்டாயத்தில் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன மரப்பை போட்டு நடத்துகிறாங்க. படிப்புலாம் ரொம்ப கெட்டு போகிற அளவுக்கு, அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அராஜகமான முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தை. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தது, இனிவரை 1 மணி ஆகுது, இன்னும் முடியல. என் பேர் வந்து கோட்டைச்சாமி. நீதித்துறை நேர்மைக்கு அச்சுறுத்தல், இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது. இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா, மூத்த வக்கீல்கள் ஹரிஷ் சால்வே, ஆதிஷ் அகர்வாலா, சேத்தன் மிட்டல், பிங்கி ஆனந்த் உள்பட 600க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் தலைமை நீதிபதி TY சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் நீதித்துறையின் நேர்மைக்கு இப்போது அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர். சுதந்திரமாக செயல்படும் நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கவும், கோர்ட் நடவடிக்கைகளில் தலையிடவும் ஒரு சுயநல குழு முயற்சிக்கிறது. அரசியல் சார்ந்த வழக்குகள், அதிலும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் மீதான ஊழல் வழக்குகளில் நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி நடக்கிறது. அந்த கும்பலின் முயற்சி நீதிமன்ற நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடியது. ஜனநாயக கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியது. பகலில் அரசியல்வாதிகளை பாதுகாப்பவர்களாகவும், இரவில் சோசியல் மீடியா மூலம் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுப்பவர்களாகவும் சில வக்கீல்கள் செயல்படுகிறார்கள். கடந்த காலங்களில் நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்பட்டன, எளிதாக அணுகக்கூடியதாக இருந்தன என்று தவறான கருத்தை சித்தரிக்க அவர்கள்தான் முயற்சி செய்கிறார்கள். அவர்களின் கோமாளித்தனமான நடவடிக்கை நீதிமன்றங்களின் மாண்பு, கண்ணியம் மீதான தாக்குதல் என்றுதான் கருத முடியும். இது போன்ற அரசியல் அழுத்தங்களில் இருந்து நீதித்துறையை காப்பது மிகவும் முக்கியம். இனியும் இதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருப்பது அந்த கும்பலுக்கு இன்னும் ஊக்கமளிப்பது போல் ஆகிவிடும். சில ஆண்டுகளாக தீவிரமாக செயல்படும் அந்த கும்பலை முறியடிக்க இனியும் மௌனமாக இருக்கக்கூடாது என்று வக்கீல்கள் கூறியுள்ளனர். அந்த கடிதத்தில் யாரையும் நேரடியாக வக்கீல்கள் குற்றம் சாட்டவில்லை. இருப்பினும் சிசோடியா, செந்தில் பாலாஜி, கவிதா, கெஜ்ரிவால் போன்றோர் கைது விவகாரங்களை அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பாஸ்வேர்டை சொல்ல மறுக்கும் கெஜ்ரிவால். டெல்லி அரசு அமல்படுத்திய மதுபான கொள்கையில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது. குறிப்பாக மது விற்க லைசன்ஸ் பெற்றவர்களுக்கு
144 கோடிக்கு மேல் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக வழக்கு தொடர்ந்த அமலாக்கத்துறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது. கஸ்டடியில் எடுத்து விசாரித்தனர். கெஜ்ரிவாலின் காவல் இன்றுடன் முடிந்த நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அமலாக்கத்துறை வக்கீல் வாதிடும் போது மேலும் 7 நாட்கள் அவகாசம் கேட்டார். செல்போன், லேப்டாப்களின் பாஸ்வேர்டை கெஜ்ரிவால் தெரிவிக்கவில்லை. அதனால் டிஜிட்டல் ஆதாரங்களை கைப்பற்ற முடியவில்லை. ஹேக் செய்து தகவல்களை எடுக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். தமது வாதத்தை கெஜ்ரிவாலே முன்வைத்தார். நான் இதுவரை எந்த கிரிமினல் குற்றங்களிலும் ஈடுபட்டது இல்லை. எந்த ஆதாரங்களும் இல்லாமல் என்னை கைது செய்துள்ளனர். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் என்னை விசாரித்துக் கொள்ளட்டும். என்னை சிக்க வைக்க பல அறிக்கைகள் தயார் செய்கின்றனர். எனது அரசை கலைக்க முயற்சிக்கிறார்கள். பொய் சாட்சிகளின் மூலம் என் பெயரை சேர்த்துள்ளனர் என வாதிட்டார். அவரது குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை மறுத்தது. கோவா சட்டசபை தேர்தலின் போது ஆம் ஆத்மி பயன்படுத்திய பணம் ஹவாலா மூலம் பெறப்பட்ட பணம்தான். ஆம் ஆத்மி ஆட்சியில் உள்ள பஞ்சாபில் மூத்த அரசு அதிகாரிகளிடமும் விசாரிக்க உள்ளோம் என தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி கெஜ்ரிவால் கஸ்டடி காவலை ஏப்ரல் 1 வரை நீட்டித்து உத்தரவிட்டார். நீயெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. போதையில் அதிகாரி வாக்குவாதம். சென்னை திருவொற்றியூர் மின் வாரியத்தில் லைன் இன்ஸ்பெக்டராக இருப்பவர் ஏழுமலை. இவர் டியூட்டி நேரத்தில் அரசு ஜீப்பில் உட்கார்ந்து கொண்டு ஜாலியாக மது குடிக்கும் வீடியோ வைரலாகிறது. அடுத்த ஷிப்டுக்கு வந்த கீழ்நிலை பணியாளர் ஒருவர் ஜீப் வேண்டும், வண்டியை விட்டு இறங்குங்கள் என்று கேட்க, நீயெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, உன் அதிகாரியை வரச்சொல் என்று மது போதையில் ஏழுமலை தெனாவட்டாக வாக்குவாதம் செய்வது சக மின் ஊழியர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளது. என் ஷிஃப்ட் போர்மேன் இருக்கேன். நான் அவன்கிட்ட நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. போர்மேன் கேட்க முடியல, நான் கேட்குறேன். ஏடி சொன்னாரா இல்லை ஏஐ சொன்னாரா என்கிட்ட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு? உங்ககிட்ட பேசணும் யார் நான் சொன்னது? எனக்கு என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இது எப்போசி கார்டு தானே? இது எங்கள் ஷிஃப்ட் தானே? இது எங்கள் ஷிஃப்ட் தானே? உங்கள் ஷிஃப்ட் இன்னும் ஆண்டிங்களும் பண்ணலாம். புரியல. நீங்கள் அந்த காம்பவுண்ட் தானே புரியலண்ணா. சொல்லுப்பா, என்னப்பா? இது எங்கள் ஷிஃப்ட் தானே? இது ஆர்டர் கூட போகலன்னா ஆர்டர் போடணும். எத்தனை மணிக்கு வந்த? 2 மணிக்கு வந்தேன். எத்தனை மணிக்கு போகணும்? எத்தனை மணிக்கு வரணும் ஷிஃப்ட் மாற்றத்துக்கு? 1:45 1:30 வந்துடணுமா இல்லை 1 மணிக்கு வந்துடணுமா? நீ யாரு? நானா ஹெல்ப்பரு. நீ வந்து கேள்வியில் உங்களுக்கு இவங்ககிட்ட கேட்கக்கூடாது. யார் சொன்னா? ஏடி சொன்னாரா என்கிட்ட இல்லை ஏஐ சொன்னாரா? ஒரு எல்ஐ கிட்ட நீ கேள்வி கேட்க. நான் எல்ஐ கிட்ட கேட்க, நீங்களே எல்ஐ தானே? உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். தப்பு கேள்வியில் கேட்க.